மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதல்ல. இந்த ஊழியல் ஒன்றுத்துக்கும் உதவாது. எங்க வசனம் இருக்கோ அங்க ஆவியின் வல்லமை இருக்கும். மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதல்ல. மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதல்ல, கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்கிறான். எப்படி? கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய மாமிசத்துக்கு, நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய ஊன் இயல்புக்கு சாப்பாடு இருந்தால் போதும். சோறு இருந்தால் அது கம்முன்னு இருக்கும். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த ஊழியல் ஒன்றுத்துக்கும் உதவாது. இது எங்கே பார்க்குறோன்னா, யோவான் எழுதின நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, வாழ்வருள்வது தூயாவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. இந்த உடம்பு ஒன்றுத்துக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வதற்கு ஆவியை கொடுக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பெல்லாம் நம்ம பைபிளை வாசிக்கிறோமோ, பைபிளுடைய வசனங்களை மனப்பாடம் பண்ணுறோமோ, அப்போல்லாம் ஆவிக்குரிய வாழ்வு கூடும். நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கே வசனம் இருக்கோ அங்கே ஆவியின் வல்லமை இருக்கும். எங்கே ஆவி இருக்குதோ பைபிள் சொல்லுது அங்கே விசுவாசம் இருக்கும். எங்கே விசுவாசம் இருக்குதோ அங்கே பிள்ளைக்குரிய அதிகாரம் இருக்கும். எங்கே பிள்ளைக்குரிய அதிகாரம் இருக்குதோ அங்கே அவன் நல்ல கிறிஸ்தவனை வாழ முடியும். பைபிள் வாசிக்கிறவன் தான் நல்ல கிறிஸ்தவனை இருக்க முடியும். இதைத்தான் புனித எரோனிமஸ் சொல்கிறார், விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியவில்லை. அப்போ இந்த தவக்காலத்திலேயாவது பைபிள் படிக்கிற பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணிக்கணும். படித்தா மட்டும் பார்த்து அது மனப்பாடம் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளை விவிலியத்தில், புதிய ஏற்பாட்டில், அது நற்செய்தி பகுதியில் மனப்பாடம் பண்ண கற்றுக்கொள்ளணும். அப்போ எந்த அளவுக்கு உள்ள வசனம் போகுதோ அந்த அளவுக்கு பரிசுத்தாவின் வல்லமையால் நம்ம நிரம்புவோம். பரிசுத்தாவின் வல்லமை நிரம்பிருச்சுன்னா இயேசு செஞ்ச காரியங்களை நம்மளால் செய்ய முடியுங்க. அதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? இறை வார்த்தையை வாசிக்கிறது தான். பைபிள் வாசிக்க மனசு இல்லை, பைபிள் வாசிக்க டைம் இல்லை அப்படின்னா எனக்கு இயேசுக்கு டைம் இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் உஷாராக இருப்போம். இந்த தவ நாட்கள்லையாவது நல்ல பைபிள் படிக்க கற்றுக்கொள்வோம். பைபிள் படிக்கிற பழக்கத்தை வைத்துக்கொள்வோம். இது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவரே, விவிலியத்தை வாசிக்கிற ஆர்வத்தையும் ஞானத்தையும் அதுக்கான ஆற்றலையும் தந்து எங்களை வழி நடத்துவீராக. ஆமேன்.